அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தோம். அதுக்கான கொஷினுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலக புகையிலை எதிர்ப்பு தினம். அதற்கான ஆன்சர் மே 31. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாலையில் அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இளைஞர்களாக இருக்கட்டும், கல்லூரி மாணவர்கள், சின்ன பசங்க எல்லாருமே லைசன்ஸ் போர்ட்ரேட் வாங்குறாங்களோ இல்லையோ, முதல்ல ஒரு விலையுறந்த பைக் வாங்குறாங்க. அதில் அந்த பைக்கில் ரொம்ப ஸ்பீடாக போகிறதுனால ஆக்சிடென்ட் நடைபெறுது. அப்புறம் குடிச்சிட்டு ஒரு சிலர் போகிறதுனாலும் ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ இந்த ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு வள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்காரு. அந்த குறளோட நம்ம இதை கனெக்ட் பண்ணிப்போம். என்ன குறள்னு பார்ப்போம் வாங்க. நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இதற்கான பொருள்னா, ஒருத்தனுடைய பெருமை அழியாமல் இருக்கணும்னா அவன் பொறுமையை போற்றி கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். ஸோ நம்ம சாலையில் போக சொல்லவும் வண்டியில் போக சொல்ல பொறுமையாக போகிறது நல்லதுன்றதை வள்ளுவர் இதன் மூலமாக நமக்கு சொல்கிறாரு. நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் இந்த குறள் மூலமா. ஸோ இந்த குறள் ரொம்ப முக்கியமான குறள். ஸோ நிறைவுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். பொறுமையாக சாலையில் போக சொல்லவும் சரி, வாழ்க்கையிலும் சரி, பொறுமையாக இருந்தால் சிறப்பு அப்படின்றத சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னைக்கான பார்த்தீங்கன்னா, 108 ஆம்புலன்ஸ் சேவை தமிழ்நாட்டில் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.